டேய் 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 என்ன ஆச்சுடா? ஏன் இப்படி உடைக்கிற? டேய் டேய் என்ன ஆச்சு சொல்றா? வைஜெயந்தி இவ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா இப்போ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. கௌதம் போதும், ஓவர் ரியாக்ட் பண்ணாத, நிறுத்து. ஐயோ அம்மா, நான் அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னமா. இனிமே இந்த ஊர்ல என்ன யாருமா மதிப்பா? அம்மா இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. என்னதாண்டி ஆச்சு? அவமானப்பட்டுட்டாம்மா, அதுவும் ஏன் முன்னாடியே. இந்த ஊர் ஜனங்களுக்கு மத்தியில நடு ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இவனை மன்னிப்பு கேட்க வச்சுட்டா ஒருத்தி. என்னது? ஓ முன்னாடியா? நீ எப்படி விட்ட? நிலைமை சரியில்லம்மா. அது மட்டும் இல்ல, அவளோட நல்ல நேரம் நான் கன் எடுக்காம போயிட்டேன். அடிப்பாவி, உன்னையும் மதிக்கலையா ஒருத்தி? ஏ கான்ஸ்டபிள்! அம்மா, யார் அவன்? தங்கச்சிக்கு ஏத்துக்கிட்டு வீராவேசமா வசனம் பேசினது? பேரு சண்முகம்மா, ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட். ஓஹோ, அதான் அவ்வளவு சப்போர்ட் அவனுக்கு. அந்த பொண்ணு நிஜமாவே எஸ்ஐயா? ஆமாம்மா, இப்பதான் ஸ்டேஷன்ல பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு. ரொம்ப நியாயம் தர்மம்னு பேசுறா. எந்த ஸ்டேஷன்? நம்ம சர்க்கிள் தாம்மா, வீரபாண்டியப்பட்டினம் ஸ்டேஷன். போலீஸ் வேலைல சேரணுன்றதுதான் அந்த பொண்ணோட லட்சியமே. ஓ ஓகே. எப்ப ஜாயின் பண்றா? ஒரு 4-5 நாள்ல. சரி, நீ போ. சரிம்மா. அம்மா, என்னம்மா என்ன பண்ண போற? அவளை எப்படி அடக்க போற? நான் பட்ட அவமானத்தை அவளும் படணுமா? ஊருக்கு முன்னாடி அவ அசிங்கப்பட்டு நிக்கணுமா? அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. அம்மா, இவனுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க. சரி, கூட்டிட்டு போ. வாடா. மேடம் சொல்லுங்க மேடம். யோ, நீ இன்னும் சஸ்பென்ஷன்ல தான் இருக்கியா? ஆமா மேடம், சொல்லுங்க மேடம். ஒரு முக்கியமான வேலை, நீ உடனடியா புறப்பட்டு திருச்செந்தூருக்கு வா. சரிங்க மேடம், வந்துடுறேன் மேடம். ஓகே. தெரியுமே, தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்க ஒரு பொம்மை பாம்பு. யாரு? நானா பொம்மை பாம்பு? என் தொண்டர்கள் நினைச்சா இந்த ஸ்டேஷனையே எரிச்சிருவாங்க. உன் தொண்டனுங்களை இப்பதான் கைய கால உடைக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டு வரேன். போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். ஏய், தொண்டர்கள் மேலே கை வச்சிட்டியா? ஓ மேலேயே கைய வைப்பண்டா. என்னடா பண்ணுவ? ஏய், பவர் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கியா? நான் நினைச்சா உன்னை ஸ்டேஷன்ல வச்சு கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, ஒரு எஸ்பியை கொல்லுவேங்கிறியா? குரு, எஸ் மேடம். ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் எஸ்பி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா இந்த பொறுக்கி. ஆமா மேடம். ஏய், என்ன சொல்ற? அது மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல இருக்கிற டியூட்டி இன்ஸ்பெக்டரை கத்தியால கொலை பண்ண வந்தான். எஸ் மேடம். ஏய், என்னமா சொல்ற? அதனால பெண் எஸ்பி வேற வழி இல்லாம துப்பாக்கியை எடுத்து இந்த பொறுக்கிய என்கவுண்டர் பண்ணாங்க. எஸ் மேடம். ஏய், நான் யாருன்னு தெரியுமா? ஏய், மேடம், வேண்டாம். குரு, மேடம். கையை நீட்டு. யார்கிட்ட? சாவுடா. அட பாவி, என்ன மருமோன ரொம்ப அக்கிரம் பிடிச்சவளா இருப்பா போல. விட்டாவும் அப்பனே நல்லவன மாத்திருவா போலயே. ஆத்தி, ஒரு பொம்பளை இப்படி எல்லாம் செய்வாவளா? நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு மாமா.
ஐயோ இனிமே அந்த பொம்பளை கண்ணுல பற்றவே கூடாது சாமி. நம்மளையும் சுட்டாலும் சுட்டு போடுவாங்க. இப்பவே இது தண்டனை டிரான்ஸ்பர் தான். அது மட்டும் இல்ல, இப்ப ஏடிஎஸ்பியா டீ ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் அடங்கவே மாட்டேங்கிறாங்க. பார்த்தாலே தெரியுதே. ஸ்டேஷன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவனே இவனே வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பொம்பளை முன்னாடி நிக்கிறதுக்கே கடுப்பா இருக்கும். எனக்கு என்னமோ முதல் தடவையா கொஞ்சம் பயமா இருக்குடா. ஈவு இறக்கமே இல்லாத லேடி, யாருக்கும் பயப்படாத பொம்பளை, வீரா பாட்டுக்கு புடிச்ச பொடியா பேசியிருக்கான். டேய், அந்த லேடியால ஏதாச்சும் பிரச்சனை வருமாடா? பயப்படாத. மருமோன, எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றீங்களா? அந்த அந்த அதிகாரி, மேலதிகாரி அந்த அம்மாட்ட பேசி ஏதாவது சமாதானம் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். அவ்வளவுதானே? சரி மாமா, நானே அவங்க கிட்ட பேசுறேன். எதுவும் தப்பா நடந்துடாம நான் பாத்துக்கிறேன் மாமா. போதுமா? அது போதும், அதை மட்டும் செஞ்சிருங்க மருமோன. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிரும். சரி மாமா. கனி, இதை எடுத்துட்டு வா. என்னத்தா இது? தலையில குண்ட தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. மாமா, கொஞ்சம் வீராவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க மாமா. ஏத்தா, எனக்கே கதக்குன்னு தான் இருக்கு. எந்த நேரத்துல என்ன நடக்கும் எல்லாம் எங்க அப்பா முருகன் தான் பாத்துக்கணும். அவன் பாத்துக்கிடுவான்.